வணக்கம் மக்களே. இந்த வருஷம் தீபாவளி பண்டிகைக்கான நேரம் நெருங்கியாச்சு. பட்டாசு வாங்கிறதுக்கான நேரம் வந்தாச்சு. சிவகாசி கடந்த 3 வருஷமாக பார்த்தீங்கன்னா பட்டாசுனாலே சிவகாசி வந்துடுறது. சிவகாசியிலேருந்து கிடைக்கக்கூடிய பட்டாசுகள் எனக்கு ரொம்ப குவாலிட்டியாக ஃபீல் ஆகுது. சென்னையிலே பார்த்தீங்கன்னா இப்போலாம் ஹோல்சேலாக சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தான். பட் அங்கே வாங்கிறத விட இங்கே வாங்கி நம்ம அங்கே கொண்டாடுற அந்த தீபாவளி கிராக்கர்ஸ் சூப்பராக இருக்கிறது என்னால் ஒரு 3 இயர்ஸாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சது. ஸோ அதனால தான் ஒவ்வொரு வருஷமும் நான் சிவகாசி வந்துடுறது. பர்டிகுலர்லி இவங்கங்க எனக்கு பின்னாடி நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய எஸ்விஆர் ஃபயர் ஒர்க்ஸ். மொதல் வருஷம் இவங்ககிட்ட வந்தபோது ரேண்டமாக தான் சூஸ் பண்ணேன். ஓகே, ரிவ்யூஸ்லாம் நல்லா இருக்குது, இந்த வாட்டி இவங்ககிட்ட இருந்து வாங்குவோன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தான் வாங்கியிருந்தேன். சரி, ட்ரை பண்ணி பார்ப்போம் இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு. அடுத்த வருஷம் நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டேன். அந்த ஃபஸ்ட் இயர்லேயே ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டு செகண்ட் இயர் இவங்ககிட்ட வாங்குறதுக்கு நான் வந்திருந்தேன். அப்பயும் பார்த்தீங்கன்னா பக்காவாக கிராக்கர்ஸை டெலிவர் பண்ணாங்க. ஸோ அந்த விதத்தில் இந்த வாட்டி 3வது வருஷமாக நம்ம இவங்ககிட்ட தான் வந்திருக்கோம். இந்த வாட்டி அவங்களே டைரெக்டாக இன்வைட் பண்ணியிருக்காங்க நம்மளை. ஸோ எஸ்விஆர் ஃபயர் ஒர்க்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ட்ரஸ்டட் டீலர்ஸ் இன் ஃபயர் ஒர்க்ஸ். நீங்கள் சிவகாசி பட்டாசுகளை உங்கள் வீட்டுக்கே ஆன்லைன் மூலயமா ஆர்டர் பண்ணி, இப்போலாம் ரொம்ப ஈஸிங்க, ஆன்லைனில் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம், வெப்சைட்லேயே இல்லை வாட்ஸ்அப்பில் கால் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸி ஆகிடுச்சு. எஸ்விஆர் ஃபயர் ஒர்க்ஸ் இந்த வருஷம் 2025 என்னென்ன புது வரவுகள் பட்டாசில் இருக்குது அப்படிங்கிறத டேரெக்டாக அவங்களுடைய ஷாப், அதாவது அவங்களுடைய கிராக்கர்ஸ் குடோனில் பார்த்துட்டு ஒரு சின்ன அவுட்லுக் மாதிரி பார்த்துட்டு நமக்கு தேவையான பட்டாசுகளை இந்த வருஷம் ஆர்டர் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிடலாம் வாங்க. லொக்கேஷன் பற்றி பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு. ஏன்னா டேரெக்டாக நீங்கள் சிவகாசி நேரடியாக வீடியோகளை பார்த்துட்டு நேரடியாக ஆர்டர் பண்ணுறீங்கன்னா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிவகாசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 2 கிலோமீட்டருங்க. பாரப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊர், மெயின் ரோடு அதுதான். இங்கேருந்து ஒரு 100 மீட்டர் நடந்து போனால் மெயின் ரோடு. அதுக்குள்ளே வந்தீங்கனாலே எஸ்விஆர் ஃபயர் ஒர்க்ஸ்ன்னு இருக்கும். கூகுள் மேப்ஸ் லொக்கேஷன் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், தெளிவாக இருக்கும். அந்த லொக்கேஷன் படி தான் ஷாப் லொக்கேட் ஆகிருக்கு. குவாலிட்டி ஆஃப் கிராக்கர்ஸ், அதுக்காக தான் நம்ம மெயினாக சிவகாசியிலேருந்து பட்டாசு ஆர்டர் பண்ணுறது. ஏன்னா இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு மாறிக்கிட்டே போகுது. வயசாக நமக்கு இந்த வெடிகள்லாம் அதிகமாக வெடிக்க தோண மாட்டேது. நைட் கிராக்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ எனக்குலாம் அப்படி தான், நைட் வெடிகள்லாம் ஜாஸ்தி வாங்குவேன். ஏன்னா அந்த வான வேடிக்கையை பார்க்கும்போது, கீழே அந்த ஸ்பார்க்லெஸ் கலர்ஃபுல்லாக பார்க்கும்போது தான் ஒரு மாதிரி எனக்கு அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். டம்முன்னு வெடிச்சுலாம் பழகி போயிடுச்சு. பட் சின்ன பசங்களுக்கு, நம்ம வீட்டு குட்டீஸ்க்கு அப்படி இல்லை. அவங்களுக்கு இப்போ தான் ஆரம்ப காலம் அப்படிங்கிறதுனால வெடிக்கிறதுல ஜாஸ்தி ஆர்வம் இருக்கும். அதே சமயத்தில் நைட் வெடிகளுக்கும் அவங்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷம் இருக்கும். ஸோ அவங்க அந்த தீபாவளி டைமில் ஒரு ஏமாற்றம் அடைஞ்சிடக்கூடாது, வாங்கிட்டு வர வெடியெல்லாம் புஷ்ஷுன்னு நமத்து போயிடக்கூடாது. ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த சிவகாசி ப்ரிஃபர் பண்ணுறது. இங்கே வாங்குற இந்த நான் எஸ்விஆர் மட்டும் சொல்லலை, நீங்கள் சிவகாசி மெயினில் நிறைய கடைகள் இருக்குது. இந்த தீபாவளி டைம்னாலே எக்கச்சக்கமான 100கணக்கான 1000கணக்கான கடைகள் இருக்குது. ஸோ இங்கேருந்து வாங்கிட்டு போகும்போது குவாலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறதுனால திரும்ப சிவகாசி மக்கள் வாங்குறாங்க. இதுவே ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சிவகாசியில் பட்டாசு வாங்க போகிறதா, வாங்கடா குடும்பமாக போய் கார் எடுத்துகிட்டு போய் பல்காக வாங்கிட்டு வந்துடுவோன்னு நிறைய பேர் கிளம்பி வருவாங்க. பட் இப்போ அது கூட டைம் கிடைக்கிறது இல்லை. அந்த ஒரு நாள் லீவ் போட்டு பட்டாசு வாங்கிட்டு போகிறதுக்கு கூட நம்மளுக்கு ஆஃபீஸில் லீவு கிடைக்கிறது இல்லை. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஆன்லைன் மோடு நமக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. svr-fireworks.com இவங்களோட வெப்சைட். அந்த வெப்சைட்குள்ளே போனீங்கனாலே தெளிவாக இமேஜோட ரேட்டோட போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் 1 by 1 நீங்கள் கார்ட்டில் ஆட் பண்ணிகிட்டே லாஸ்ட்டில் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா வித்தின் 4 to 5 days இங்கேருந்து டிஸ்பேச் பண்ணிடுவாங்க. ப்ராப்பராக பேக்கேஜ் பண்ணி இங்கேருந்து டிஸ்பேச் பண்ணிடுவாங்க. அங்கேருந்து அந்த டைம்லேருந்து ஒரு 2 daysக்குள்ளே உங்களுடைய டெலிவரி அட்ரஸ்க்கு வந்துடும். இல்லை அப்படின்னா இவங்களோட நம்பர் இருக்குது, கீழே நான் ரன்னிங்கில் நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பரில் கால் பண்ணி கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். எஸ்விஆர் ஃபயர் கிராக்கர்ஸுடைய கடை இதுதான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷோரூம் மாதிரி தனித்தனியாக வச்சுருப்பாங்க என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் பட்டாசு இருக்குன்னு. இந்த பக்கம் தான் அந்த குடோன், அந்த பேக்கேஜிங்கு, அதுக்கப்புறம் பல்காக பட்டாசு இருக்கிறது, நம்ம போய் செலக்ட் பண்ண போகிறது எல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே தான். ஸோ இங்கே ஓப்பனிங்லேயே தெரியும் இத்தனை ஆர்டர்ஸ் ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி தான் பேக் பண்ணி நமக்கு சென்னைக்கு அனுப்புகிறாங்க. யோசிச்சு பாருங்கள், சிவகாசியிலேருந்து சென்னை வரைக்கும் வருது. ஸோ பயங்கரமான குலுங்கல் அலுங்கலெல்லாம் தாண்டி தான் வரணும். ஸோ பேக்கேஜிங் பக்காவாக இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் பட்டாசு சேரும். ஸோ லாஸ்ட் 2 வருஷமாக நான் பார்த்துட்டு இருக்கேன், நல்ல பேக்கேஜிங் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் இந்த மாதிரி பல்காக நம்ம சிவகாசியிலேருந்து வாங்கும்போது சீக்கிரமாக ஆர்டர் பண்ணுறது நல்லது. ஒரு சிலர் யோசிச்சுட்டு இருப்பாங்க, நம்ம தீபாவளி நெருங்க நம்ம வாங்கிக்கலாம், கடைசி நேரத்தில் கூட வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. பட் தீபாவளி நெருங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் அதிகமாகும், பட்டாசோட ரேட் அதிகமாகும். ஸோ நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு குறைந்த விலையில் பட்டாசு வாங்கிக்கலாம். டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸும் பார்த்தீங்கன்னா கம்மியாக வரும்.
இப்போ இந்த வருஷம் வந்து நமக்கு தீபாவளி அக்டோபர் 20ஆம் தேதி வருது. ஸோ நீங்கள் செப்டம்பர் மந்தில் ஆர்டர் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து அக்டோபர் வாரம் அக்டோபர் 2வது வாரம் ஆர்டர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரேட்டு ஜாஸ்தியாகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டைமுக்கு வந்து மெட்டீரியல் சேராது. பட் செப்டம்பரில் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா டயத்துக்கும் கரெக்டாக வந்துடும். டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸும் லெஸ்ஸாக வந்து நம்ம கொடுத்துக்கலாம். SVR ஃபயர் ஒர்க்ஸோடைய குடவுனுக்குள்ளே வந்தாச்சுங்க. கடை இல்லைங்க, இது கடல் மாதிரி நம்மளுக்கு வந்து என்னென்ன ரகத்தில் வந்து பட்டாசு தேவைப்படுதோ எல்லா வெரைட்டிஸும் இவங்க வந்து வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு வாட்டியும் நான் இங்கே வந்து தான் ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ணி இங்கேயே இருப்பாங்க. அவங்கக்கிட்ட கேட்பேன் எது இந்த வாட்டி புதுசாக வந்திருக்கு. அவங்க வந்து சொல்லி நான் வந்து ஒன்று ஒன்றா ஆர்டர் பண்ணி ஒரு பாக்ஸாக கொடுத்துட்டு போயிடுவோம். அது நம்ம வீட்டுக்கே வந்துடும். அதே மாதிரி தான் இன்றைக்கும் நம்ம பண்ண போகிறோம். இந்த வாட்டி 2025 நிறைய புது வெரைட்டிஸ்லாம் வந்திருக்கு. அதுலேருந்து கொஞ்சம் எடுத்துப்போம். ஆல்சோ நம்ம வந்து ரெகுலராக வெடிப்போம். பார்த்தீங்களா, நம்மளுக்கு வந்து எப்போவுமே தீபாவளினா ஆரம்பமே ஒரு லக்ஷ்மி வெடியிலேருந்து ஆரம்பிக்கிறது தான் வழக்கம். ஸோ அந்த மாதிரி ரெகுலரான வெடிகளும் நம்ம வந்து இந்த வாட்டி ஆர்டர் பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொன்றா பார்த்துடலாம். அதோட ப்ரைஸும் பார்த்துருவோம், என்ன ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துட போகிறோம். ஸோ இவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இவங்க வந்து கொடுக்குற பிராண்டு பட்டாசு வந்து எந்தெந்த பிராண்ட்லேருந்து கொடுக்குறாங்கன்னா அது வந்து தரமாக இருக்கும். இது வரைக்கும் ஒரு 2-3 வருஷமாக நான் வாங்கிட்டு இருக்கேன். எந்த ஒரு வெடியும் வந்து எனக்கு வந்து ஏமாற்றமாக நமத்து போச்சு இல்லை வந்து புஷ்ஷுன்னு போயிடுச்சு அப்படின்லாம் இருந்ததே கிடையாது. ஸோ அதனால திரும்ப இவங்ககிட்ட நான் வந்துக்கிட்டு இருக்கிறது. நம்ம கடையோட ஓனர் அண்ணா வந்திருக்காரு. லாஸ்ட் 2 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா அண்ணன்கிட்ட தான் நம்ம வந்து பட்டாசு வாங்கிட்டு இருக்கோம். அண்ணன் தான் வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார். என்னென்ன பட்டாசு வாங்கலாம் தம்பி, என்னென்ன வெரைட்டிஸில் இந்த வாட்டி புதுசாக வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவார். இந்த வாட்டி அண்ணா வந்திருக்காரு. அண்ணா எப்படி இருக்கீங்கண்ணா? நல்லா இருக்கு சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, லாஸ்ட் டைம்லாம் பட்டாசுலாம் வாங்கியிருந்தீங்க நம்மள்ட்ட. எல்லாமே எப்படி இருந்துச்சு? திருப்தியாக இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சுண்ணா. லாஸ்ட் 2 வருஷமாக வாங்கிட்டு இருக்கேன் அண்ணன்கிட்ட. சூப்பராக இருந்துச்சு. அது நல்லா திருப்பி இந்த வருஷமும் வந்திருக்கேன். ஆனால் இந்த வருஷம் எப்படி என்னென்ன புதுசுலாம் வந்திருக்கு சார்? இந்த வருஷமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான புது வெரைட்டி எல்லாமே வச்சிருக்கோம். கிட்டாரு, சிலிண்டர் பாம்பு, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கையில் பிடிக்கிற வயிறு சக்கரை லாஸ்ட் டைம் இருந்துச்சு, இந்த வருஷமும் இருந்துச்சு. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா பாப்பட் அப்படின்னு புது ஐட்டம்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாமே எக்கச்சக்கமான வெரைட்டி நம்ம வச்சிருக்கோம். ஸோ எல்லாமே இந்த வருஷம் தீபாவளிக்கு முன்னாடியே ஆர்டர் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா கம்மியான ப்ரைஸ்லையும் குவாலிட்டியாக, இன்னொன்று டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் கம்மியாக இருக்கும். கூடிய சீக்கிரம் ஆர்டர் பண்ணுங்க. உங்கள் ஏரியாவுக்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பாச் வரும், நீங்கள் போய் எடுத்துக்கலாம். ஓகேண்ணா. ஸோ நம்ம கான்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே சொல்லிடுறேன். வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 9790650774. கான்டாக்ட் நம்பர் 6369610734. கீழே ரன்னிங்லேயே இருக்கும் அந்த நம்பரு. அதே மாதிரி லொகேஷனும் நான் கொடுத்துருக்கேன். வெப்சைட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். www.svrfireworks.com. இதில் ஆர்டர் பண்ணி. சரிண்ணா. இந்த வாட்டி நானும் எனக்கு வாங்கிக்கிட்டா எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிட்டா நான் இந்த வாட்டியும் எல்லாமே பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். எக்கச்சக்கமான வெரைட்டி வச்சுருக்கோம். பாருங்கள். ஓகேண்ணா. சரி. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் பார்த்தீங்கன்னா நான் இந்த கடைக்கு வந்து இப்படி தான் நான் செலக்ட் பண்ணிப்பேன். எது வேணுங்கிறத பார்த்து எடுத்து இவ்வளோ பெரிய பாக்ஸில் நான் போட்டுட்டு நான் வந்து இங்கே கொடுத்துட்டு போயிடுவேன். இவங்க வந்து பக்காவாக பேக்கேஜிங்லாம் பண்ணி எனக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஸோ இன்றைக்கி நான் செலக்ட் பண்ணியிருக்கிற கிராக்கர்ஸோட வெரைட்டிஸ் இதெல்லாம் தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒன்று பார்த்துடலாம். என்னென்ன நான் வாங்கியிருக்கேங்கிறது இதுதான் லிஸ்ட்டு. நான் டோட்டலாக வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். நான் ரேட்லாம் வேறு வாங்கி வச்சுருக்கேன். ஏன்னா ஒவ்வொன்றும் ஞாபகம் வச்சுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு 25 ஐட்டம் இருக்குது. ஒன்று ஞாபகம் வச்சுட்டு இருந்தேன்னா மனப்பாடம் பண்ணி தான் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே நான் எழுதி வச்சுருக்கேன். ஆல்சோ இதில் வந்து நான் என்னென்ன செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது வந்து லிஸ்ட்டு போட்டு இருக்குது. ஸோ இது படி தான் பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டு படி தான் நமக்கு வந்து பில்லு போடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் செலக்ட் பண்ணதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் ஐட்டம். இப்போ நம்ம தீபாவளினாலே ரெகுலராக வெடிக்கக்கூடிய அந்த குருவி வெடி, லக்ஷ்மி வெடி, பிஜிலி, ஆட்டம் பாம்பு, காலையில் வெடிக்கக்கூடிய வெடிகள் அதெல்லாம் வந்து நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்துடலாமா? இது வந்து குருவி வெடி. இதுதான் வந்து இருக்கிறதுலே லோவஸ்ட். 6 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இவங்க கிட்டேருந்து வந்து நீங்கள் ஒரு பீஸ்லேருந்தும் வாங்கலாம், இல்லை பல்காக இந்த மாதிரியும் வாங்கிக்கலாம். ஒவ்வொரு பீஸாக வாங்கினீங்கன்னா இப்போ ஒரு பண்டிலில் வந்து ஒரு பீஸில் வந்து 5 பீஸ் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 6 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுத்ததா லக்ஷ்மி வெடி இல்லாமல் எப்படி ஒரு தீபாவளி. இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 13 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் அடுத்தபடியாக பிஜிலி வெடிங்க. பிஜிலி வெடியிலேயே 2 வெரைட்டிஸ் இருக்குது. சின்னதும் இருக்குது, பெருசும் இருக்குது. இந்த சின்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா 13லேருந்து ஒரு பேக்கெட்டே 13 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த பெருசு வந்து ஒரு பேக்கெட்டே 28 ரூபாயிலேருந்து இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் இருக்கிறதுலே பெரிய வெடிங்க. லக்ஷ்மி வெடி மாதிரியே இருக்கும், ஆனால் அதுலேயே வந்து ஒரு பெரிய சைஸு. இது வந்து ஒரு லயன் வெடின்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஜைஜான்டிக்காக இருக்குது பார்க்கறதுக்கு. ஸோ இதோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 75 ரூபா. ஒரு பேக்கெட் 75 ரூபா. உள்ளே வந்து ஒரு 5 பீஸ் இருக்கும். வேறு என்ன ரெகுலராக நம்ம வெடிக்கக்கூடியது? ஆட்டம் பாம் இல்லாமல் எப்படி? ஆட்டம் பாம்லேயே 2 வெரைட்டி.
சைஸ் வாரியாக இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அக்னி அப்படின்னு சொல்கிறாங்க, பெரிய சைஸ் ஆட்டம் பாம்பு. அண்ட் இது வந்து ஹைட்ரஜன் பாம்புன்னு சொல்கிறாங்க, சின்ன சைஸ் ஆட்டம் பாம்பு. ஸோ இதோடைய ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா அகைன் 155 ரூபாயிலேருந்து இந்த அக்னி பாம்பு வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு பாக்கெட் ஃபுல்லாக வரும், உள்ளே வந்து 10 பீஸ் இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸ்லாம் 155 ரூபாயிலேருந்து வருது. வச்சிடலாம். அடுத்து நைட்டில் ரெகுலராக வெடிக்கிற வெடிகள்னு இருக்கும்ல, புஷ்பானம், சங்கு சக்கரம், அதுக்கப்புறம் வந்து இந்த ஷார்ட்ஸு ரெகுலராக வந்து மேலே போய் வான வேடிக்கை தான் ரொம்ப முக்கியம். அதுதான் வந்து ஜாஸ்தி விரும்பி இப்போலாம் வந்து நான் வந்து அதை தான் ஜாஸ்தி வாங்குகிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம வாங்கியிருக்கிறது ரெகுலரான புஷ்பானம் வாங்கியிருக்கோம். ஃப்ளவர் பாட்டு ரெகுலர்னு பார்த்தீங்கன்னா அதுலேயே பெருசு தான் வாங்கியிருக்கேன். ஸோ இதோடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 275 ரூபா. இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே 275 ரூபா. அண்ட் அதுக்கப்புறம் வந்து கலர் கோட்டின்னு சொல்கிறாங்க. கலர் கோட்டி வந்து லாஸ்ட் டைமே நான் வாங்கியிருந்தேன். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் பாட் மாதிரி தான், சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்கும். இதோடைய ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 125 ரூபா தான் பாக்ஸு. இது ஃபுல் பாக்ஸே 125 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ரெகுலராக வந்து சக்கரு, ஸ்பின்னர்லாம் பார்த்தீங்கன்னா சங்கு சக்கர வெரைட்டி தான். அதுலேயே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மாடலில் இருக்கும். அதுக்கப்புறம் ஷார்ட்ஸ் தாங்க. ஷார்ட்ஸ் வந்து இவங்க கொடுக்கறது வந்து எனக்கு தெரிஞ்சு செம்ம லோ ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க. 30 ஷார்ட், இது 30 ஷார்ட் ஒன்று வாங்கியிருக்கேன், 60 ஷார்ட் ஒன்று வாங்கியிருக்கேன். 30 ஷார்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பமே வந்து 300 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்குது. 300 ரூபா வந்து 30 ஷார்ட்டு. 60 ஷார்ட் வந்து பார்த்தீங்கன்னா 700 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்குது. இதுலேயே வந்து நார்மல் வெரைட்டியும் இருக்குது, ப்ரீமியம் வெரைட்டியும் இருக்குது. ஸோ நீங்கள் வெரைட்டி பார்த்து வாங்கிக்கலாம். ஷார்ட்ஸ்லாம் கம்மியான ரேஞ்சிலே கிடைக்கிது. அண்ட் இது வந்து கம்பி வந்து சின்ன சைஸ் கம்பியும் இருக்குது. பட் நான் எப்போவுமே வாங்குறது வந்து இந்த 50 சென்டிமீட்டர் பெரிய சைஸ் கம்பி தான். இந்த கம்பிலாம் பார்த்தீங்கன்னா 125 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஃபுல் பாக்ஸ் 125, 135லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெகுலராக நம்ம எப்போவுமே வாங்குறது. ஒரு வெடினா என்னென்ன வெடிப்போம், ஒரு நைட் வெடினா என்னென்ன வெடிப்போம் ரெகுலராக, இதெல்லாம் நான் வந்து எல்லா வருஷமும் வாங்கி போட்டுருவேன். பட் ஒவ்வொரு வருஷமும் புதுசாக என்ன வந்திருக்கோ அதை இவங்ககிட்ட வந்து கேட்டு வாங்கி அதை வந்து நான் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிடுவேன். ஸோ இந்த வாட்டி 2025 இந்த வாட்டி நான் புதுசாக வந்து பார்த்துருக்கிறது நிறைய இருக்குது. பட் அதுலேருந்தும் நான் வந்து செலக்ட் பண்ணி ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதை வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். அதில் வந்து நான் பார்த்ததுலேயே வந்து வந்தோடனே இதை தான் நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். சிலிண்டர் டைப்பில் இருந்துச்சு. நம்மளாம் வந்து நியூஸில் பார்த்துருக்கோம் சிலிண்டர் வெடிக்கிறது, அது வெடிக்கிறதுன்னு. பட் நம்ம ரோட்டில் சிலிண்டரை வெடிக்க போகிறோம். இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு பெரிய ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து பற்ற வச்சோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கலர் ஸ்மோக் வரும். அந்த ஸ்மோக்குக்கு அப்புறம் பெருசாக வெடிக்கும் போது கலர் பேப்பர்ஸாக வரும். ஒரு ரெண்டு இதில் வந்து இது வந்து வெடிக்கும், சூப்பராக வந்து இருக்கும். இதோடைய ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 195 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு இல்லை, இது ஒன்று தான் பீஸு. 195 ரூபா இதோடைய இது. அண்ட் அதுக்கப்புறம் இந்த பீகாக் லாஸ்ட் டைமே நான் வந்து வாங்கியிருந்தேன், சூப்பராக இருந்துச்சு. 5 இடத்துல பற்ற வைக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே வந்து ஒரு பீகாக்கோட தோகை மாதிரி அந்த ஸ்பார்க்லர்ஸ் வரும், சூப்பராக இருக்கும்ல. இதுலேயே வந்து படா, அதாவது பெருசு இருக்குது, சின்னதும் இருக்குது. சின்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா 99 ரூபாயிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது இந்த வாட்டி வந்து இது பப்பெட். இந்த பப்பெட்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க வந்து ஜஸ்ட் அப்படியே கையில் பிடிச்சிட்டு, நம்ம ஜாட்டெல்லாம் பார்த்துருப்போம், கையில் பிடிச்சிட்டு வந்து ஸ்பார்க்லர்ஸ் வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வெரைட்டியில் தான் இந்த பப்பெட்டும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த கலர் ஸ்மோக்கு, ஏதாச்சும் பர்த்டே பார்ட்டி இல்லை ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் ஸ்மோக்லாம் வந்து பற்ற வச்சா அப்படியே கலர்ஃபுல்லாக வந்து ஸ்மோக் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு வெரைட்டி தான் இதுவும் வந்து இந்த வாட்டி வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட்டாக நான் பார்த்தது இந்த பேட்டு, அதாவது கையில் பிடிச்சிட்டே ஸ்பார்க் வர மாதிரி. இந்த பக்கம் இருக்கிற இந்த பெரிய பேட்டு பார்த்தீங்கன்னா கையில் பிடிச்சிட்டே ஷார்ட்ஸ் வர மாதிரி, அதாவது ஜஸ்ட் நம்ம வந்து பற்ற வச்சுட்டு கையிலேயே பிடிச்சிட்டா போதும், மேலே போய் இப்போ நம்ம வந்து பெரிய ஸ்பார்க்கில் ஷார்ட்லாம் வைக்கிறோம் பார்த்தீங்களா, வானத்தில் போய் பெருசாக வெடிக்கும்ல, அந்த மாதிரி ஒரு 36 ஷார்ட்டு இந்த ஒரு சின்ன சைஸ் பேட்லேருந்து வரும். பட் ஷார்ட்லாம் நம்ம ரெகுலராக இந்த மாதிரி ஷார்ட்லாம் நம்ம வந்து கீழேருந்து வைப்போம். இந்த வாட்டி வந்து கொஞ்சம் கையிலேயே பிடிச்சிட்டு வெடிக்கிற மாதிரிலாம் வந்திருக்கு. அண்ட் இந்த சின்ன சைஸ் பேட் பார்த்தீங்கன்னா கையில இருந்தே புஷ்பானம் வர மாதிரி இருக்கும். கையில் பிடிச்சிட்டு நம்ம பற்ற வச்சோம்னா அப்படியே புஷ்பான மாதிரி ஸ்பார்க்லர்ஸ் வரும். வேற என்ன ஸ்பெஷலாக, இதோ இந்த வயர் சக்கரம். இந்த வயர் சக்கரெலாம் பார்த்தீங்கன்னா கையில இருந்தே அது வந்து சுத்துற மாதிரி வரும். நம்ம வந்து இதை லாஸ்ட் டைமே பார்த்துருக்கோம். பட் இந்த வாட்டி கொஞ்சம் பெரிய வெரைட்டியில் வந்திருக்கு. கையில் பிடிச்சிட்டே வந்து சங்கு சக்கரம் சுத்துற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி செலக்டடாக பார்த்தீங்கன்னா நிறைய சூப்பரான வெரைட்டிஸ்லாம் இந்த 2025 வந்திருக்கு. அதை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். பேசிகிட்டு இருக்கும்போதே நம்ம கையில் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டார் வந்திருக்கு. இந்த கிட்டார் வந்து இப்போ புதுசாக இந்த வருஷம் லான்ச் பண்ண ஐட்டமு. ஸோ சூப்பராக இருக்கும் பாருங்களேன். நான் எப்படி இப்போ பேட்டு காமிச்சிட்டு இருந்தேன், பேட்டை வந்து கையிலேயே பிடிச்சிட்டு ஸ்பார்க் வர மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் இது. நம்ம கிட்டார் மாதிரி பிடிக்கிற மாதிரியே சைடில் அப்படியே வந்து ஸ்பார்க் அடிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் தான் இந்த ஒரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 280 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது.
ஸோ இந்த மொத்த மெட்டீரியல்ஸும் நான் வந்து இப்போ லிஸ்ட்டில் பாக்ஸில் போட்டிருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து இப்போ எனக்கு ஒரு 4000 ரூபாய் கிட்ட வருது. இதுவே வந்து நம்ம வந்து ஹோல்சேலாக எடுக்காமல் ரீட்டெயிலாக நம்ம ஊர் சைடே எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், எப்படியும் இதோட ப்ரைஸ் 7000 ரூபாய் 8000 ரூபாய் கிட்ட வரும். ஸோ பாதிக்கு மேலே நம்ம வந்து கம்மி பண்ணி இங்கே வாங்கலாம். இந்த ப்ரைஸ் ஒரு 8000 ரூபாய் 9000 ரூபாய்க்கு வாங்குறதா நான் இங்கே சிவகாசி வந்து ஒரு 4000 ரூபாய்க்கு என்னால் வாங்க முடிஞ்சுது. ப்ளஸ் உங்களுக்கு வந்து அடிஷ்னல் டெலிவரி சார்ஜஸ் வரும். இங்கேருந்து நம்ம வீடு வரைக்கும் டெலிவரி சார்ஜஸ் வரும். நான் டெலிவரி பற்றி ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். சீக்கிரமே ஆர்டர் பண்ணிங்கன்னா 250 ரூபா 350 ரூபா ரேஞ்சில் தான் டெலிவரி சார்ஜஸ் வாங்குவாங்க. பட் நான் வந்து தீபாவளி கிட்ட ஆர்டர் பண்ணுறேன், அக்டோபர் மாதத்தில் ஆர்டர் பண்ணுறதுனா கண்டிப்பாக வந்து 500 ரூபா 600 ரூபாய்க்கு மேலே சார்ஜஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. சிவகாசி பட்டாசுகளோட இந்த தீபாவளி உங்களுக்கு சிறப்பாகவும் சேஃபாகவும் அமையட்டும். சேஃபாக பட்டாசுகளை வெடிங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். SVR ஃபயர் ஒர்க்ஸில் கிராக்கர்ஸ் நீங்கள் தாராளமாக நம்பி ஆர்டர் பண்ணலாம். என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸுங்க, லாஸ்ட் 3 இயர்ஸாக நான் வாங்கிட்டு இருக்கேன். ஆல்சோ நீங்கள் வந்து கூகுள் ரிவ்யூஸும் போய் பார்க்கலாம், நல்ல தரமான ரேட்டிங்கில் இருக்காங்க. அந்த ரிவ்யூஸும் போய் படிக்கலாம். இவங்களோட பேக்கேஜிங்கு, இவங்களோட டெலிவரி மெத்தடு எல்லாமே வந்து பக்காவாக இருக்கும். அதை பார்த்து உள்ளே வந்தது தான் இன்றைக்கி நான் 3ஆவது வருஷமாக வாங்கி சாட்டிஸ்ஃபைடாக இருக்கேன். ஸோ இதோட இந்த ஃபயர் ஒர்க்ஸ் வீடியோ எண்ட் ஆகுது. SVR ஃபயர் ஒர்க்ஸோட இந்த தீபாவளி நமக்கு வந்து சிறப்பாக அமைய போகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தடா.